மாணவ செல்வங்களுக்கு இந்த பொழுதினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திடநமை பாடத்துறை 8வது காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியானது கடந்த 6வது மற்றும் 7வது காணொலியோட தொடர்ச்சி தான். 6வது 7வது காணொலியை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எளிய கனசதுரம் மற்றும் பொருள்மய கனசதுரத்தினுடைய பொதிவு பின்னத்தை எவ்வாறு கணக்கிடுவது, பொதிவு பின்னம்னா என்ன, அதை எப்படி கணக்கிடணும், ஏன் தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றிலாம் பார்த்தோம். இப்போ இந்த காணொலியில் முகப்பு மைய கனசதுரத்தினுடைய பொதிவு பின்னத்தை எவ்வாறு கணக்கிடுவது, எவ்வளோ அணுக்கள் நெருக்கமாக பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது, எவ்வளோ இடம் காலியாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து முகப்பு மைய கனசதுர அமைப்புடைய பொதிவு திறனை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றி படிச்சிருக்கோம். 8 மூலைகளில் 8 அணு இருக்கு. மேலே 4 மூலைகள், கீழே 4 மூலைகள். அதுக்கு ஒவ்வொரு முகப்புலையும் ஒரு மையத்தில் ஒரு அணு இருக்கு. ஸோ 6 முகப்புல 6 அணுக்கள் இருக்குது. ஸோ அப்போ எளிய கனசதுரத்தை காட்டிலும் பொருள் மைய கனசதுரத்தை காட்டிலும் இங்க முகப்பு மைய கனசதுரத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் இன்னும் அதிகமா நெருங்கி பொதிந்த அமைப்பை பார்க்குறோம். ஸோ இங்க வெற்றிடங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதோடைய அணுக்களுடைய அடர்த்தி இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை எப்படி கணக்கிடுறோன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம முகப்பு மைய கனசதுரத்தினுடைய பொதிவு திறனை கணக்கிட முறையை பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு முகப்பு மைய கனசதுரம் அப்படின்னு பார்க்கும்போது அது முகப்புல ஒரு அணு இருக்கும். நம்ம எளிய கனசதுரத்தில் மூலைகள்ல மட்டும் 8 அணுக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். 8 மூலைகள் 8 அணுக்கள். பொருள் மைய கனசதுரத்துல 8 மூலையில 8 அணுக்கள், அதோட சேர்த்து அதோட மையத்துல 8 அணுக்களுக்கு இடையில ஒரு அணு இருக்குது மையத்துல அப்படின்னு பார்த்தோம். இப்போ முகப்பு மைய கனசதுரம் அப்படின்னு பார்க்கும்போது, முகப்பு மையம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முகத்துல மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்த மூலையில ஒரு அணு, இந்த மூலையில ஒரு அணு, இந்த முகப்புல ஒரு அணு, அதே மாதிரி 6 முகப்புல 6 அணுக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த முகப்பு மைய கனசதுரம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நம்ம ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி முன்னாடி மாதிரியே நம்பர் கொடுத்துக்கலாம். ஏ பி சி, பின்பக்கமா இருக்கிறது டி, மேல இ எஃப் ஜி ஹெச் அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ வழக்கம் போல இதோடைய நீளம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட அந்த நீளம் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட அந்த நீளமும் ஏ எடுத்துக்கிறோம். ஜிக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவிலும் ஏ எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்க இந்த அணுக்கள் எதன் வழியாக ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கு பார்த்தோம்னா, பொது எளிய கனசதுரத்தில் இருக்க மாதிரி விழிப்பின் வழியாக தொட்டு கொண்டிருந்தது. அதே மாதிரி முகப்பு மைய கனசதுரத்தில் பார்க்கும்போது மூளைவிடத்தின் வழியாக தொட்டு கொண்டிருந்தது. இப்போ இங்க மூளைவிடத்தின் வழியாக தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பொருள் மையத்தில் நமக்கு வேக்கன்ட் ஸ்பேஸ் தான் இருக்கு, அந்த இடத்துல அணு இல்லை. அப்போ முகப்பில் இருக்கக்கூடிய அணுவின் வழியாக கீழே இடது வாரத்தில் கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கீழ் மூலையில் இருக்கக்கூடிய இந்த அணுவானது வலது முகப்பில் இருக்கக்கூடிய வலது மேற்பக்கத்தில் இருக்கக்கூடிய அணுவை பொருள் முகப்பு மையத்தின் வழியாக இருக்கக்கூடிய அணுவின் வழியாக தொட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பித்தாகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. செங்கோண முக்கோணம்னு சொல்றோம். ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தோட நீளம் நம்ம இங்க பார்க்கும்போது இந்த அணியினுடைய ஆரம் ஆர், இந்த அணியினுடைய ஆரம் ஆர். ஸோ சென்டர்ல இந்த அணியினுடைய விட்டம் டி நம்ம எடுத்துக்கிறோம் 2R இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஆரம் ஒரு பகுதி, இந்த பக்கம் ஒரு பகுதி ஆஃப் இருக்கிறதுனால ஒரு 2 ஆரம் அங்கே இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதோட நீளம் 4R எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இதோட பொதுத்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு அளவு கூட்டில் உள்ள கோளத்தினுடைய மொத்த கன அளவு வகுத்தல் அந்த அளவு கூட்டினுடைய கன அளவு. இந்த அளவு கூட்டினுடைய கன அளவு ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். அதோட நீளம் அகலம் இன்று அதோட உயரத்தை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கன அளவு கிடைச்சிடும். ஸோ இங்க நீளம் ஏ ரெண்டு கனசதுரம்னால எல்லா பக்கமும் ஈக்குவல் தான். ஸோ ஏ இன்டு ஏ இன்டு ஏ போகும்போது ஏ கியூப் கிடைச்சிருது. ஸோ இப்போ பித்தாகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் இந்த ஏ பி சி, ஓகே, இங்க எஃப் இருக்குமா? ஸோ அப்போ இங்க எஃப் கூட இருக்குமா? ஏ பி எஃப்ல இருக்கக்கூடிய அந்த இதை மாற்றிக்கணும்னா, ஸோ நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால ஏ பி சின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை சி கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஏ பி சி டி கூட எடுத்துக்கோங்க. இதை இ எஃப் ஜி இங்க எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஏ பி சி அப்படிங்கிற இந்த செங்கோண முக்கோணத்தினுடைய அளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஏசி ஸ்கொயர்
ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் எடுத்துட்டோம். ஸோ அப்போ ஏசியோட மதிப்பு வேணும்னா ஸ்கொயர் அந்த மாதிரி பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஏபியோட மதிப்பு ஏ, பிசியோட மதிப்பும் ஏன்னு எடுத்துப்போம். ஸோ இங்க பிசியோட மதிப்பும் ஏன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் அப்படின்னு பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ ஏசியோட மதிப்பு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into a ஸ்கொயர் a வெளியே வந்துச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a மட்டும் வச்சுருக்கோம். இந்த ஏசி அப்படிங்கிற மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4r இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இங்க ஒரு ஆரம், இந்த ஆரமோட ஆரம், இதோட விட்டம் 2r எடுத்துக்கிட்டோம்னா 4r. ஸோ ஏசியோட மதிப்பு 4r எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a இருக்கு. ஸோ ஆரோட மதிப்பு வேணும்னா 4 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a டிவைட் பை 4 கிடைக்குது. இது வந்து ஒரு கோளத்தினுடைய ஆரம். இந்த கோளத்தினுடைய கன அளவு, ஒரு கோளத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும்னா 4/3 பை ஆர் கியூப் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆரோட மதிப்பை இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a பை 4 அது கியூப் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into a கியூப் டிவைட் பை 4 into 4 into 4. ஸோ வெளியே இருக்கிற ஒரு 4 உள்ள இருக்கிற ஒரு 4 கேன்சல் ஆயிடுது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஒன்று அப்படியே வச்சுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 equal to 2 a கியூப் அப்படியே இருக்கு. ஸோ இங்க இருக்கிற பை கொண்டு வந்து டிவைட் பை 3 into 4 into 4 16 கிடைச்சிருக்கு. ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. 2 16 அடிச்சோம்னா இங்க 8 கிடைச்சிரும். ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into பை into a கியூப் டிவைட் பை 3 into 8 3 8 24. ஸோ இது என்ன மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோணத்தினுடைய கன அளவு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் முகப்பு மைய கனசதத்தில் இருக்கக்கூடிய கோணங்களுடைய எண்ணிக்கை 4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ எஃப்சிசியில காணப்படும் அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து 4 அப்படின்னா ஒரு கோணத்தினுடைய கன அளவு இது. அப்ப 4 கோணங்களுக்கு 4 ஆல பெருக்கணும் இது. ஸோ கனசதத்தில் உள்ள மொத்த கோணங்களுடைய கன அளவு 4 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை a கியூப் பார் 24 அது அப்படியே போட்டுருக்கோம். ஸோ 4 24 அடிச்சோம்னா இங்க 24 4 அடிச்சோம்னா 6 கிடைக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை a கியூப் பார் 6. ஸோ இது என்ன மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகப்பு மைய கனசதத்தில் இருக்கக்கூடிய மொத்த அணுக்களுடைய கன அளவு அப்படின்னு சொல்றோம். ஸோ மொத்த கன அளவு தெரிஞ்சிச்சு, அந்த கனசதத்தினுடைய கன அளவும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ பொதுவு பின்னம் கணக்கிட்டோம்னா மொத்த கன அளவு டிவைட் பை அலகு பொருளுடைய கன அளவு இன்ட்டு 100. ஸோ a கியூப் திரும்ப இந்த பக்கம் கொண்டு போனோம்னா தலைக்கே ஆகும் பெருக்கல்ல போகும்போது. ஸோ அப்போ என்ன ஆகும் a கியூப் கேன்சல் ஆயிடுது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை பார் 6 into 100. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஓட மதிப்பு 1.414 into பையோட மதிப்பு 3.14 into 100 டிவைட் பை 6 போட்டோம்னா 74%, 74% அணுக்களால் பொதிந்துள்ளது. ஸோ அப்போ நம்ம 3 விஷயங்கள் முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எளிய கனசதத்துடைய பொதிவு திறன் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் பொதிவு பின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52.38%. முகப்பு மைய கனசதத்துக்கு பார்க்கும்போது பொறுமைய கனசதத்துக்கு பார்க்கும்போது 68% பார்த்தோம். முகப்பு மைய கனசதத்தை பார்க்கும்போது 74% கிடைச்சது. ஸோ எளிய கனசதத்தோட முகப்பு மைய கனசதம் பொறுமைய கனசதம் நெருங்கி பொதிந்த அமைப்புன்னு சொல்றோம். பொறுமைய கனசதத்தை காட்டிலும் முகப்பு மைய கனசதம் இன்னும் நெருங்கி பொதிந்த அமைப்பாங்க. அதிகமான அளவு இடம் அணுக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. குறைவான இடம் மட்டுமே கிட்டத்தட்ட 26% மட்டும்தான் இது வந்து வெற்றிடமாக காணப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வரையறதும் ரொம்ப ஈஸி. பொறுமைய கனசதம் மாதிரி எங்களுக்கு கஷ்டமா இருக்காது. கனசதம் வளர்த்துக்கோங்க, 3 கோணங்களையும் நம்ம முகப்புலேயே போட்டுக்கோங்க. ஸோ அதோட கொடுத்து கொண்டிருக்கிற நீளத்தை வந்து 4r எடுத்துக்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அதையெல்லாம் ஏபிசி பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி நீங்கள் எளிதில் வந்து கணக்கிடலாம். அதான் 2 கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.